தமிழக மீனவரை சுட்டுக் கொன்ற இலங்கையுடனான ராஜாங்க உறவை துண்டித்துக் கொள்ள வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார். ராமேஸ்வரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்த பிறகு உரையாற்றிய அவர், உலகில் தன் நாட்டு குடிமக்களை மற்றொரு நாட்டின் ராணுவம் சுட்டுக் கொன்றால் அந்த நாட்டுடனான ராஜாங்க உறவை துண்டித்துக் கொள்ளும் வழக்கம் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசர், திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஐ பெரியசாமி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்டோரும் ராமேஸ்வரம் சென்று உயிரிழந்த மீனவரின் குடும்பத்தினருக்கு ஆதரவு தெரிவித்தனர். இலங்கை கடற்படை சுட்டுக் கொன்றது என்று பகிரங்கமாக அறிவித்து நீ அவர்களை ஒப்படைக்காவிட்டால் ராஜ்ய உறவுகளை முறிப்போம் என்று சொல்லி வேற நாட்டில் சொல்லுவான், ஒத்துக்கிட மாட்டான். என்றைக்காவது ஒரு நாள் இந்திய கடற்படை அவர்களை எதிர்த்து எங்கடா இங்க வந்து எங்க மக்களை சுடுறீங்க, ஏன் அடிக்கிறீங்க விரட்டினானா, இவ்வளவுக்கு பிறகு இங்க வந்து சுடுறான்னா நான் கேட்கிறேன், பிரதமர் அவர்களே, இவ்வளவு பிரச்சனை எழுந்த பிறகும் அவன் நேவி வந்து சுடுறான்னா நேவி அங்குள்ள அதிபருடைய கண்ட்ரோல் இல்லையா?